ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி நான் எங்கள் மதர்-இன்-லா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்க பூரி பண்ணியிருக்காங்க. பூரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ பூரி 2 கப் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பூரிக்கு. அதுக்கேற்ற மாதிரி பூரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசையணும். நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு எப்போவுமே டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா புஃப்னு வரும். அதனால் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் திரும்பியும் சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு ரோலெல்லாம் பண்ணி திரும்பியும் தேய்க்கிறாங்க பாருங்கள். ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஒன்றொன்றையும் உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அவங்க ஸ்டைல் பூரி, அவங்களோட ஸ்டைல் உருளைக்கிழங்கு ஆனியன் போட்ட உருளைக்கிழங்கு மசாலா. பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது எல்லா இதையுமே நல்லா உருட்டை போட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒன்றையும் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டவே ஒட்டாது. நல்லா பக்குவமாக பிசைஞ்சால் ஒட்டவே ஒட்டாது. இப்போது ஒரு சின்ன சின்ன பூரியாக போட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் பெரிய சைஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன சைஸாக தான் போட்டிருக்கோம். ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அங்கே சைட் பை சைட் சூடாயிட்ருக்கு. ஆயில் சூடானோடனே போட்டு எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஆயில் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா ஆயில் பொறுமையாக போட்டு எடுங்க. லைட்டாக இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா போதும். பூரி நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு பூரி வேக மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் செகண்ட்லேருந்து சீக்கிரமாக வெந்துடும். இது ஃபஸ்ட்டு பூரி. இனி அடுத்து செகண்ட் பூரி போடுறோம். இதுலேருந்து இனி அடுத்து சீக்கிரமாக எல்லா பூரியும் வந்துடும். இவ்வளோதான், நம்மளோட பூரி ரெடி. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம மசாலா செய்கிறது பார்க்கலாம். பூரிக்கு 2 சைடு செஞ்சுருந்தாங்க. ஒன்று உருளைக்கிழங்கு மசாலா, இன்னொன்று பூசணிக்காய் வச்சு தயிர் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயமே பெருசாக 3 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் அளவு தண்ணி, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வேகணும். நல்லா கொதி வந்தோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அந்த உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா அது கொதி வந்தோடனே நம்ம மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரி உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பூசணிக்காய் தயிர் குழம்பு ரெடி. அதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் ஃப்ரம் காயத்ரி.